பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. இப்போ நீ என்ன பண்றேன்னா டக்குன்னு ஹெட்செட் எடுத்து காதல மாட்டு. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. ஊர்கா பொதுவா நம்ம ஊர்ல விஜய் எப்படி வருடம் தீபாவளிக்கு கர்ச்சி போட்டு சீட் பிடிச்சி வச்சுப்பாரோ, அதே மாதிரி பாலிவுட்ல சல்லு பாய் வருடம் ரம்ஜானுக்கு கர்ச்சி போட்டு சீட் பிடிச்சி வச்சுப்பாரு. அதே மாதிரி இந்த வருஷம் செகண்ட் வேவ் பயங்கரம் அடிச்சிட்டு இருக்கு, தியேட்டர்லாம் க்ளோஸ், இந்த ரம்ஜானுக்கு இப்போ எப்படி வருவீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் என்கிட்ட 2 பேர் இருக்கானுங்க, ஜி ஸ்டுடியோலேருந்து 2 பேர் வந்து கையில் 2 போட்டி வச்சுட்டு ரொம்ப நாளாக காத்து கிடக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தலையில் இந்த படத்தை கட்டி இந்த ரம்ஜானுக்கு அவரோட படத்தை ஷார்ப்பா ஓடிடியில் இறக்கிட்டாப்ல சல்லு பாய். தெலுங்குல பெரிய ஹிட் அடிச்ச போக்கிரிய தமிழ் ரீமேக் பண்ணி பெரிய ஹிட் அடிச்சு கொடுத்தாப்ல மாஸ்டர். அதுக்கப்புறம் அதேவே ஹிந்திக்கு எடுத்துட்டு போய் சல்லு பாய் ஆயிஷா டாக்கியை வச்சு வாண்டன் எடுத்து அதையும் பிளாக் பஸ்டர் பண்ணி மாஸ்டர் த பிளாஸ்டர் ப்ரூவ் பண்ணாரு பிரபுதேவா மாஸ்டர். இப்போ சல்லு பாய் கொரியன்ல வந்த அவுட்லா படத்தை ரீமேக் பண்றோம் சாப், நீங்க தான் பண்ணி தரணும்னு மாஸ்டர் கிட்ட ஒரு அன்பு கட்டளை போட, ஓகே நம்ம எடுத்த தபாங் 3 விளங்கல, எப்படி இதுவும் விளங்காது, இருந்தாலும் பண்ணுவோம், ஆசைப்பட்டு கேட்குறீங்கன்னு பண்ணி கொடுத்தாப்புல மாஸ்டர். 2009 வந்த போக்கிரி ரீமேக் வாண்டட்ல சல்லு பாய் கேரக்டர் பேரு ராதே. அதே கேரக்டர் பேரை இந்த படத்துக்கு சூட்டி ராதே தி மோஸ்ட் வாண்டட் பாய்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை நாம ராதே கேரக்டரோட ஸ்பின் ஆஃப்னு சொல்லிக்கலாம், இல்ல சொல்லப்படாத கூறப்படாத எழுதப்படாத அன்அஃபிஷியல் வாண்டட் 2னே வச்சுக்கலாம். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். கொரியன் படத்தை அம்புட்டு காசு கொடுத்து வாங்கி ரீமேக் பண்ணிருக்கானுங்க. கதையும் திரைக்கதையும் எப்படியும் வெயிட்டா பண்ணிருப்பான்னு நினைச்சேன். சரி, படத்தை ஒரு மாதிரி ஆரம்பிச்சு ஒரு மாதிரி கொண்டு போறேன், நீங்களும் அப்படியே ஃப்ளோல ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ரந்தீப் ஹூடா தான் படத்தோட ஆன்டகனிஸ்ட். அவர் ஒரு பெரிய ட்ரக் டீலர். ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு சப்ளை பண்ணி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காப்ல. அப்படிப்பட்ட ஒருத்தன் மும்பை மாநகரிலே தன்னோட கால் தடத்தை பதிச்சு போதை பல வகைப்படும், அதில் எது உனக்கு வேண்டும் என்று கேள், நான் தருகிறேன் மாதிரி மும்பைக்கே பெரிய சப்ளைவா மாதிரி அசுர வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாப்ல. எந்த அளவுக்குனா நம்ம ஊர் காலேஜ் பசங்க பேண்ட் பாக்கெட்ல கூலிப் கேஷுவலா இருக்கிற மாதிரி அந்த ஊர் காலேஜ் பசங்க பேண்ட் பாக்கெட்ல அந்த பல வகைப்படும் போதைப் பொருட்கள் கேஷுவலா வச்சுட்டு சுத்துற அளவுக்கு. பவுடரை தேய்ச்சிட்டு பசங்க திடீர்னு மேல இருந்து கீழே குதிக்கிறான், திடீர்னு மயக்க போட்டு விடுறான். இப்படி மும்பை மாநகரமே போதை மாநகரம் மாறி போச்சு. இந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத போலீஸ்காரர்கள் வழக்கம் போல ஒரு மீட்டிங் போட்டுறாங்க. இதை தடுக்க என்ன பண்ணலாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார், இதெல்லாம் தடுக்க நார்மல் போலீஸால முடியாது சார், ஒரு ஸ்பெஷல் தோசை தேவை, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவை அப்படின்னு காலங்காலமா ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்க அளவெடுத்து செஞ்ச மாதிரியே ஒரு கேரக்டர் பேசிட்டு இருக்கு. இன்டர் கட்ல சல்லு பாயோட சில் அவுட்டு, வெண்ட் அவுட்டு, ஷூட் அவுட்லாம் காட்டுறாங்க. யார் இந்த ஸ்பெஷல் தோசை? இப்பதான் ராதேயோட இன்ட்ரோவா காட்ட போறாங்க. ஒரு 8 மாடி கண்ணாடி பில்டிங், அங்க 8வது மாடியில ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்கான். என்ன பிசினஸ்ல கேட்காதீங்க, அங்க என்னவோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பிசினஸ் மேனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன், சரி ஐஸ்வர்யமான போட்டோ அப்லோட் பண்ணிருக்கோம், இன்ஸ்டா போய் ரசிப்போன்னு போன் எடுத்துட்டு ஓரம் ஒதுங்குறாரு. அப்போ டக்குன்னு ஒரு உருவம் அவர் முன்னாடி கிராஸ் ஆகுது ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா போன் டச் ஸ்கிரீன்ல நெத்தியில குங்குமம் போட்டு வச்ச மாதிரி ஒரு துளி ரத்தம், கணத்தை பார்த்தா ஒரு கீரல். ரத்தம் வலிக்காமையா வருதுன்னு புரியாம நிக்க பாக்குற ஆடியன்ஸ் நமக்கு அங்க எக்ஸாக்டா என்ன நடந்திருக்குன்னு ரீவைண்ட் பண்ணி 0.25 ஸ்பீட்ல காட்டுறாங்க. 0.25 ஸ்பீட்னா உடனே அங்க போயிடாதீங்க பசங்களா, ஃபோக்கஸ் ஹியர் ஒன்லி. அந்த 8வது மாடி பில்டிங் கண்ணாடி விண்டோ வெளியிருந்து உள்ள உடைச்சிட்டு புயல் மாதிரி வந்து பூ போல லேண்ட் ஆகுறாரு. அந்த கண்ணாடி சில்லுகள் சில்லா நொறுங்கி அவர் கண்ணு முன்னாடி சிறகடிச்சிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ராதே 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 பிஜிஎமோட சல்லுபாய் முகத்தை காட்டுறாங்க. அவரை சுத்தி பறந்து கிடக்கிற அந்த கண்ணாடி சில்லுல ஒன்னு அப்படியே அலேக்கா அவர் வாயில கேட்ச் பிடிச்சு இந்தாடா சாம்பு மாவனைன்னு மூஞ்சிக்கு நேரா த்ரோ பண்ணிட்டு போயிருக்காப்ல. அதுல ஆனதுதான் அந்த கீரல். கண்ணாடி கிளாஸ ஃபோர்ஸா உடைச்சிட்டு வராப்ல, ஆனா கண்ணத்துல ஒரு கீரல். எப்படி? கண்ணத்துல ஒரு கீரல் கூட இல்லையா. இந்த கக்கூஸ் கழுவுற ஹார்பிக் விளம்பரம், சோப்பு டெட்டால் விளம்பரத்துல கூட பேருக்கு கிளீன் பண்ண அப்புறம் ஒரு கிருமி இருக்கிற மாதிரி காட்டுவானுங்க அங்க. ஆனா அந்த மாதிரி அப்படி பேருக்கு கூட ஒரு கீரல் ஃபேஸ்ல இல்ல, அப்படியே பளபளன்னு ஃப்ரீஸ்ல இருந்து வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃபேஸ். இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த சீனோட உள்நோக்கத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியல. எப்படி சொல்லுங்க சார் கேப்போம். கண்ணாடி உடஞ்சு அதுல இருந்து ராதே 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 பிஜிஎமோட ராதே டைட்டில் கார்டு வர மாதிரி கண்ணாடி உடஞ்சு அதுல இருந்து ராதே ராதே பிஜிஎமோட ராதே கேரக்டர் இன்ட்ரோ வருது. இட்ஸ் பிரபுதேவா டச். யூடியூப் மூவி டீகோடிங் சேனலே நோட் பண்ணுங்கப்பா. மாஸ்டர், ஆடியன்ஸ்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. மாஸ் ஹீரோ படத்துக்கு மாஸ் இன்ட்ரோ தேவைதான், ஆனா இந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சு அதுலேருந்து வரது, தண்ணிக்குள்ளேருந்து வரது, நெருப்புக்குள்ளேருந்து வரது, இந்த மாதிரி இன்ட்ரோ வச்சா பாக்குறவன் மொபைல் எடுத்து டக்குன்னு கேப்சர் பண்ணி இன்ஸ்டன்டா மீன் போட்டு இன்ஸ்டால அப்லோட் பண்ணிடுவான். மாஸ் ஹீரோ கமர்ஷியல் படத்துக்கு எப்படி சிம்பிளா சோலோவா மாசா இன்ட்ரோ வைக்கணும்னு அட்லி பார்த்து கத்துக்கணும். மாஸ்டர், அது என்கிட்ட கொடு,
நான் இப்படி இன்ட்ரோ கொடுன்னு சொல்லி தரேன். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பாய் என்ன நடந்துச்சுன்னு ரியலைஸ் பண்ணி போய் பார்த்தா சல்லுபாய் ஃபேஸை பார்த்துட்டு அப்படின்னு நெஞ்ச புடிச்சிட்டு டொப்புன்னு வந்துறாப்புல. அப்புறம் அந்த பிசினஸ்மேன் சல்லுபாய் கிட்ட என் ஆளுக உன்னை எப்படி வெளியே விடுறாங்கன்னு பாக்குறேன்னு பஞ்ச் கொடுக்க, நான் வெளியே போறவன் இல்லடா வெளியே அனுப்புறவன் பதிலுக்கு சல்லுபாய் பவர் பஞ்ச் கொடுக்க, போடு போடு மாசு. அண்ட் படம் தியேட்டர்ல எப்படி ரிலீஸ் ஆயிரும் நம்பிக்கையில எல்லாருக்கும் ஈத் முபாரக் விஷ் சொல்லிட்டு 2 செகண்ட் ரசிகர்கள் விசிலடிச்சு கைத்தட்ட கேப் தராப்ல. இந்த பிளாஷ்பேக்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஐஜி டிஜி டிஐஜி ஐஜிடிவி எல்லாம் வாவ் இவனை மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவை. என்கவுண்டர் ஏகமரமா இருந்து இப்போ சஸ்பென்ஸ் சண்முகமா இருக்க அந்த சல்லுபாயை பார்க்க பெரியவங்களா வீட்டுக்கு வந்து உங்களோட ஒத்துழைப்பு தேவை, திரும்ப டியூட்டிக்கு வாங்க, பழைய பன்னீர் செல்வமா வரணும்னு கேட்க ஓகே என்ன இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறீங்க அதுக்காக வரேன்னு திரும்ப சார்ஜ் எடுத்து அண்டர் கவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்கறாப்ல அண்டர் கவர் ஆறுமுகம். டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த சல்லுபாயை பார்த்து எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. பார்த்தா வெல்கம் சார். சின்ன தளபதி நீங்களா, நீங்க என்ன பண்றீங்க? குட்டி நம்பா நீங்களுமா? வடக்கன்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா காட்டா இங்கிருந்து பழைய பீஸுகள்லாம் தூக்கி போட்டிருக்காப்ல மாஸ்டர். அதே டிபார்ட்மெண்ட்ல சீனியரா இருக்காரு ஜாக்கி ஷெராஃப். இந்த பொதுவா எல்லா ஆபீஸ்லயும் ஒரு சீனியருக்கு ஒரு ஜூனியருக்கு நடுவில் ஈகோ கிளாஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் காம்போ தான் இந்த படத்துல சல்லுபாய்க்கும் ஷெராஃபுக்கும். ஆனா இது ஒரு காமெடி காம்போ. கிரேசி மோகன் அளவுக்கு காமெடியா இருக்கும்னு நினைக்க வேணாம், எல்லாம் அதே மாஸ்டர் படங்களை கட்டாயமா வர கிரிஞ்ச் காமெடிகளே. ஒரு சீன்ல ஜாக்கி ஷெராஃபுக்கு செக்ஸியா ட்ரெஸ் கொடுத்து சல்லுபாய் கூட காமெடி காட விட்டுருப்பாங்கலாம் பாருங்களேன். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட நடிகன், எப்படிப்பட்ட ஆளு சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு கண்ணு நடிக்கும்னு, அந்த மாதிரி ஆள்டா அவரு. அவர் ஆன்டகனிஸ்ட் ரோல்லாம் பண்ணும்போது அந்த கண்ணே டெரர் காட்டும். அப்படிப்பட்ட ஆளை காமெடிக்கு போட்டு ஜாக்கி ஷெராஃப் தங்கச்சி யாருன்னா திஷா பட்டானி. ஜாக்கி ஷெராஃப் பையன் டைகர் ஷெராஃப் லவர் தான் திஷா பட்டானி. ஆனா இதுல திஷா பட்டானிக்கு அண்ணன் டைகர் ஷெராஃப் அப்பா ஜாக்கி ஷெராஃப். ஜாக்கி ஷெராஃப் ஜூனியர் சல்லுபாய் லவர் திஷா பட்டானி. அது நம்ம ஜாக்கி ஷெராஃபுக்கு பிடிக்கல, ஆனா திஷா பட்டானிக்கு சல்லுபாயை பிடிச்சிருக்கு. சல்லுபாய்க்கு ஏற்கனவே ஜாக்லின் கூட கிச்சக்கா. ஜாக்லின் இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு சல்லுபாய் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஐயோ போதுடா முடியல. இந்த திஷா பட்டானி பத்தி சொல்லணும்னா இவங்களை பார்த்தா ஒரு ஹீரோயின் ஃபீலே வராது. இவங்க என்னதான் பீச்ல பிகினி போட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாலும் அப்படி ஓரமான போஸ்ட் கொடுங்க தோழின்னு தான் சொல்ல தோணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் இந்த படத்துல வழக்கம் போல ஒரு லூஸ் ஹீரோயின் கேரக்டர் பண்ணிருக்கு. சல்லுபாய் சஞ்சய் ராமசாமி மாதிரி தன்னோட அடையாளத்தை மறைச்சு தான் ஒரு மாடலாக ஆசைப்படுறேன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ண திஷா, நானே ஒரு மாடல் தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ஐப்படை ஏமி மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்லித்தர சல்லுபாய் சிக்ஸ் பேக் பாடியை பார்த்து திஷா டெம்ட் ஆக அட 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 அதை ஏன் கேக்குறீங்க, நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோமா இல்ல படத்துக்கு நடுவில் வர காண்ட மேடை பார்த்துட்டு இருக்கோமா அளவுக்கு தோண வச்சிரும். அண்ணனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், இந்த கையு இப்படி இருக்கும், இந்த கையு இப்படி இருக்கும், இங்க இங்க சார் அப்பனா பால் வருமா சார்? சல்லுபாய் வந்து சிங்கம் சூர்யா மாதிரி சிட்டியை கிளீன் பண்றேன்னு லோக்கல் கவுன்ஸ்லாம் புடிச்சு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி கட்டிப்புடி செல்ஃபி எடுத்து துரை சிங்கம் மாதிரி டீல் பண்ணிட்டு இருப்பாரு. பின்னாடி ஒரு சத்தம் வருது, யாருன்னு பார்த்தா ஆனா நம்ம குமுதா. என்ன குமுதா சத்தமெல்லாம் பலமா இருக்கு? कभी अपने बच्चों को ये स्टोरी सुनाना. என்ன குமுதா நம்ம ஊர்ல நடிக்கும் போது மூஞ்சில எக்ஸ்பிரஷனே வராது, இப்போ நவரசத்தை புளிகிற. மேகா ஆகாஷ் பத்தி பேசி ஆகணும், ஏன்னா அவங்க இதுல ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர். அது அவளை கியூட்டா கிளாமரஸா நைபர்ஹுட் கேர்ள் மாதிரியே பார்த்து பழகிட்டேனா, அதான் அவளை ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸரா பார்க்கும்போது சிரிப்பு வருது, ஏத்துக்க முடியல. பொதுவாக இந்த மாதிரி படங்கள்லாம் ஹீரோ வில்லன் எங்க தேடுவாரு, ஏதோ ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுற பப்ல. அதே மாதிரி ஹீரோ சல்லுவும் அவரோட குழு உறுப்பினரான சின்ன தளபதி குட்டி ரம்பாவோட சேர்ந்து அந்த பப்புக்கு ரம்பாவை தேடி போறாப்ல, ரந்தி போடாவை தேடி போறாப்ல. அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது யாருன்னா தலைவி நாட்டிய பேரொலி ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ். உங்க படங்கள்ல அனுஷ்கா எப்படியோ அதே மாதிரி அங்கிட்டு அவா படத்துல ஜாக்லின். தலைவி ஜாக்லின் ஃபிளெக்சிபிள் மூவ்ஸ்க்கு இந்த மட்ட ஊர்க அட்மின் அடிமை. அட 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 என்ன வளைவு என்ன நெளிவு. ஜாக்லினோட சில்லிங் டான்ஸை பார்த்து முடிச்சுட்டு இப்ப பாத்ரூம் போனா கரெக்டா இருக்கும்னு ரெஸ்ட் ரூம் போறாரு ஹூடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, பிஸ் அடிக்க. ஆனா அங்க ஆல்ரெடி ஜாக்லின் ஆட்டத்தை பார்த்து ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடியே வந்து நின்று இருக்காரு சல்லுபாய். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, பிஸ் அடிக்க. அப்படி பிஸ் அடிக்க வந்த 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்கள அடிச்சுக்க சும்மா இருந்த குட்டி ரம்பா குறுக்க மறுக்க உள்ள பூந்து ஆட்டையை கழிச்சு விட்டுறது. மேகா ஆகாஷ்க்கு வில்லன் ஹூடா
குறுக்க ஓடியாடி ஆட்டை கிளைக்க பாக்குறியா, இந்த வாங்கிக்கன்னு கழுத்துல ஒரு கோடு போட்டு உட்கார வச்சுறாரு. சல்லுபாய்க்கு கத்தி குத்து கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிராரு ஹூடா. குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டத கணக்கா சல்லுபாய் அடி வாங்கிட்டு மாசம் எந்திரிச்சு யாரும் பாக்கல, ஓகே கண்டுக்காத மாதிரி போவோம்னு பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னாடி ஒலிக்க நொண்டிட்டே நடந்து போறாரு. அங்கதான் அவங்க ஆக்சுவலி இன்ட்ரோல் பிளாக்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவதுங்க இந்த படத்துல கதைன்னு ஒண்ணு இருக்கா, எதை நோக்கி போகுதுன்னே கெஸ் பண்ண முடியல. திடீர்னு நடுவுல வில்லன் ரந்தி கூட என்னமோ பண்றாப்ல, அவரை கண்டுபிடிக்கிறேன்னு சல்லுபாய் இன்வெஸ்டிகேஷன் நடுவுல ஒண்ணு பண்றாப்ல. ஓகே படம் இப்பதான் சூடு பிடிக்குன்னு பார்த்தா நடுவுல இந்த லூசு திசா வந்து ஏதாவது பண்ணி குழப்பி விட்டு மொத்தமா ஜோடி முடிச்சுட்டு போயிடுது. இந்த பொண்ணுங்க குறுக்க வந்தாலே இப்படித்தான், நல்லா இருக்கு எதுவா இருந்தாலும் அது நாசமா போயிடும். அது படமா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி. நான் சொல்லல அப்படின்னு பிரபுதேவா மாஸ்டர் இட்டென்டிலிஸ் வச்சிருக்காரு. யாரா இவன் பார்க்க சென்டிமெண்ட் வில்ல மாதிரி இருக்கான். கையை கொடு சாரே, ஒரு மாமிச மலையவே சதிஷ்டிய தலை. அந்த சரிஞ்ச மாமிச மலை மேல முட்டு கொடுத்து ஸ்டைல நிக்கிறாரு நம்ம சல்லுபாய். கித்தனா ஸ்டைலே. நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயம் பண்ண மாட்டேன், அதுல ஒன்னு ஆன் ஸ்கிரீன்ல கிஸ் பண்றது அப்படின்னு சல்லுபாய் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த படத்துல ஒரு கிஸ் சீன் வருது. சார் இப்போ நீங்க திஷாவை காப்பாத்தி முடிச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு கிஸ் பண்றீங்க. பிரபு ஐ டோன்ட் டு லிப் லாக்ஸ் ஆன் ஸ்கிரீன். சரி சார் அப்ப வேணாம். பிரபு அதுக்குன்னு வேணான்னு சொல்லல. பிரபு அதாவது கிஸ் கொடுத்த மாதிரி இருக்கணும், கிஸ் கொடுக்காத மாதிரி இருக்கணும், அவ்வளவுதானே. கண்ணாயிரம் அந்த டேப்பை எடு. ஒரு நாள் சல்லுபாய் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் குட்டி வச்சு, அரசியல் போதே ஒரு அரசியல், அதுதான் இந்த ஊடா உங்களை பண்ணிட்டு இருக்காண்டா, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா நாங்க அவனை பிடிச்சிருவோம்னு ஸ்டூடெண்ட் மூலமா ஆபரேஷன் நடத்துறாப்ல. மறுபடியும் குறுக்க இந்த குட்டி ரம்பா வந்து உதவாங்கிட்டு போகுது. போடு போடு பேசாம கம்முன்னு உட்கார வேண்டியதானே குறுக்க போய். அப்புறம் மயில் வாகனம் ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு நெல்லூர் போற மாதிரி, ஹூடாவும் ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிச்சு எங்கேயோ போற மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்க விடுவாரா அண்டர் கவர் ஆறுமுகம். ஜீப்பை ஏர்ல விட்டு ஏறி குதிச்சு ஹெலிகாப்டர் கண்ணாடி உடச்சிட்டு உள்ள லேண்ட் ஆகி எல்லாரும் வெளுன்னு வெளுக்கிறாப்ல. இவங்க சண்டையில ஹெலிகாப்டர் தரம் புரண்டு இவங்க எல்லாம் அதுல இருந்து தவறி விழுந்து திரும்பவும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஹூடா வந்து ஒரு இரும்பு கம்பியை கொண்டாந்து சல்லுவோட இடது கையில ஓங்கி ஒன்று வைக்கிறாப்ல. ஆனா ஒன்னும் ஆகல. திரும்பி போடுன்னு அந்த இரும்பு கம்பியில 4 வைக்கிறாப்ல. அப்பவும் சல்லுபாய்க்கு ஒன்னும் ஆகல. இந்த மாதிரி எவனாவது இரும்பு கம்பியில் நமக்கு ஓங்கி ஒன்று வச்சா மாவு கட்டு போட்டு மாச கணக்க வீட்டில் உட்காந்துருப்போம். ஆனா சல்லுபாய் யார், அவர் கண்ணாடி சிலையே வாயில கேட்ச் பிடிச்சி துப்புனாச்சே. மார்வல் யூனிவர்ஸ்ல கேப்டன் அமெரிக்கா ஒருத்தர் இருக்காப்ல. அவர் இந்த மாதிரி எதிரிகளை அட்டாக் பண்ண வந்தா தடுக்க தாங்க ஒரு ஷீல்டு வச்சிருப்பாப்ல. ஆனா சல்லுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. ஸ்ட்ராங் பாடி. தலைவர் சல்லுக்கு கையே ஷீல்டு விரல வெப்பன்றா. என்னதான் மாஸ் ஹீரோவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அப்புறம் சல்லுபாய் உடனே போன் எடுத்து இந்த கிளாஸுக்கு காரணமான தாத்தா பேரனுக்கு வீடியோ கால் பண்ணி, நான் இவனை அடிச்சு விழுக்கிறேன் நீங்க பாருங்கன்னு கண்ணாலே பேசிட்டு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடாம, தெரியுது ஃபோக்கஸ் ஆகுது யாருக்கிட்ட, அண்டர் கவர் ஆறுமுகண்டா சாவு. படம் முடிஞ்சு அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு கொரியன் அவுட்லா படத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம தர்பார் படத்தையே ரீமேக் பண்ணிருக்கலாமே. இந்த படத்தை அவுட்லா டீம் பார்த்து இருந்தாங்கன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும். ஓகே படம் ஏதோ இருக்கு, ஆனா எங்க படத்தை ரீமேக் பண்றேன்னு சொன்னீங்க, அந்த படத்தை போட்டு காட்டுவீங்க. அதாங்க இது மாஸ்டர். நீங்க எந்த மாதிரி படம் பண்ணாலும் அதுல தேவையில்லாம காமெடி தூவி விட்டு தூள் ஆக்குறதுக்கு நீங்க பேசாம முழுக்க ஒரு படம் காமெடியா பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணணும். ஸ்கிரீன் பிளே ஏசி முகில். டேய் நீயா டைட்டில் கார்டில் உன் பேரை பார்த்தோன்னே சுதாச்சிருக்கணும்டா. சாமி சமீப காலமா நான் டேரக்ட் பண்ற படம் எதுவுமே ஓட மாட்டேங்குது சாமி. எப்ப நீ இவன் சவகாசத்தை விடுறையோ அப்பதான் உன் படம் உருப்படும். உனக்கு பிடிச்சது விடாது போ. கொரியன் படத்தை மட்டும் இல்ல, நம்ம அல்லுர்ஜுன் சிடிமார் சாங்கையும் கொலை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் சிடிமார்ல அல்லுர்ஜுன் டான்ஸ் சொல்லவே வேணாம், பொழந்து கட்டுவாப்ல. அதுல பூஜா ஹெக்டேக்கு ஆட வரலனாலும் ஏதோ சமாளிச்சிருக்கோம். ஆனா இந்த சாங்கோட கொரியோகிராஃபிலாம் வேற ரகம். என்னடி உரசுது, என்ன உரசுது. ஐயோ அத்தா நீ என்ன வேணா பண்ணு, ஆனா எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுக்காத, பயமா இருக்கு. மூக்க நோண்டிட்டு அப்படி வாய்க்கிட்டு வந்து விசடிப்பாரு. திஷாவை தம்புல்ஸ் மாதிரி தூக்கி இறக்காத மாதிரி ஸ்டெப் ஒன்று இருக்கு. அநேகமா சல்லுபாய்க்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு காமிச்சிருப்பாங்க. அது ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். உடனே சல்லுபாய், பிரபு ஐயா ஐடியா, காலை ஒர்க் அவுட் பண்ண அப்படியே நேரம் வந்துட்டேன், நான் வேணா ஐயா திஷாவை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அதை நீங்க கேப்சர் பண்ணக்கூடாது, அப்படியே டான்ஸ் ஸ்டெப் ஆச்சு அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அட நான் சும்மா சொல்லுங்க, ஆக்சுவலா தான் நடந்திருக்கு. Suddenly Prabhu I will take Disha and like weightlifting, like I will do this. இந்த படத்துல திஷாவோட காஸ்டியூம் டிசைனருக்கும் ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கும் கிரெடிட் கொடுத்தே ஆகணும்.
இப்ப புரியுதா நான் ஏன் திசாவை ஹீரோயின் மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னேன்னு. ஷீ இஸ் ஜஸ்ட் கலர் அடிச்சு மீரா மிதுன். How sweet of you to say that. அப்புறம் கடைசியா மொக்க படம் நல்ல விஷயம் செக்மெண்ட்டுக்கு வருவோம். இதில் நல்ல விஷயம்னா அந்த வில்லன் ஹூடா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்வாக் லுக் ஆட்டிடியூட் எல்லாமே பயங்கரமாக வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபோர்ஸ் பத்தலை. ஜாக்கி ஷெராஃபோட அந்த காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இதில் மாட்டிக்கிட்டு அதை சமாளிக்கிற அந்த காமெடி ஓகேவா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அடுத்து அந்த ராதே டைட்டில் ட்ராக். இந்த படம் நான் பார்க்கும்போது சரி, பார்த்து முடிச்சப்பறம் சரி, எடிட் பண்ணும்போது சரி, எடிட் பண்ணி முடிச்சப்பறம் சரி, நடுவில் அப்படியே தண்ணி குடிக்க எங்கேயாவது கிச்சன் பக்கம் போகும்போது ஸ்லோவா நடந்து அப்படியே திரும்பி அந்த பிஜிஎம் எனக்குள்ளேயே நானே போட்டுக்கிட்டு ஏதோ பெரிய கல்ட்டி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அந்த பிஜிஎம் என் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதை சொல்ல வந்தேன். இவ்வளோ ஏன் இப்போ என் ரிங்டோனே அதுதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய சல்லு பாய் ஃபேனுங்க. அன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். நானும் டே மச்சான் அவ்வாஸ்தா மூவிடான்னு கேட்டேன். அடா போடா மாஸ்டர் செஞ்சுட்டாருன்னு சொன்னான். சரி பரத்ரோல் இப்படான்னு கேட்டேன். அவர் சந்திரமுகி பாம்புக்கே டஃப் தரான்னு சொன்னான். ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு சல்மான் கான் ஃபேன் அவனே ரொம்ப நொந்து போய் பார்த்துருக்கானா அப்புறம் ஹிந்தி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கவலைப்படாத மச்சான், ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அதுவே போக போக பழகிரும். சமீப காலமாக பாலிவுட் ஃபார்வேர்டில் போகிறதுக்கு பதிலாக பேக்வேர்டில் போயிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் நல்லா பயங்கரமாக அப்டேட் ஆகி அசத்திட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இன்னும் மணி மேக்கிங் மோட்டிவோட பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டேரக்டர், பெரிய ப்ரொடக்ஷன் வேலைன்னு போட்டு ஏதோ லாங்குவேஜ் ஹிட்டான படத்தை ரீமேக் பண்ணிட்டு ஹாலிவுட் தரத்தில் பிரமாண்ட காட்டுன்னு அவங்க ஒரிஜினாலிட்டி மறந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிவுட் தான் மோஸ்ட்லி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஆனால் அங்கேயே பெரிய படம்லாம் இப்படி இருந்தா உலக சினிமா ரசிக்க இந்திய படம்லாம் இப்படி தான் இருக்குன்னு நினைச்சிட மாட்டான். அவனுக்கு தெரியாது பாலிவுட் தான்னா இங்கே கோலிவுட், டோலிவுட், மோலிவுட் நல்ல படங்கள் நிறைய கொடுக்க இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு. இந்த படம் வேணா ஒரு கமர்ஷியல் படமா தோத்துருக்கலாம். ஆனால் ஒரு ஆட் கமர்ஷியலாக தோக்கல. ஆட் நம்பர் 1. खंडाला से लेके लोखंड वाला तक मैं ड्रॉप करती हूँ, आ जाओ। Men will be men. Seagram's Imperial Blue Super Hits Music CDs. Ad number 2. Introducing bags from Fast Track. Move on. Ad number 3. तो ये full selfie expert Oppo F1. Oppo camera phone. Ad number 4. Dollar big boss. बेटे बॉस. Ad number 5. फोन देना. वो फेंक दे सर. को बोला था सर सॉरी सर, ये लीजिए सर. फेंको नहीं, जोड़ो. Fevikwik. Ad number 6. Very very hot. New set wet perfume deos for men. Very, very sexy. Ad number 7. என்ன உனக்கு பசி வந்தா நீ ஹீரோயின் மாதிரி நடந்துக்குவ. இப்போ ஓகேவா? பசி இருந்தா நீயா இருக்க மாட்ட. ஸ்னிக்கர்ஸ்ல இருக்கு நட்ஸ், சாக்லேட் மற்றும் கேரமல். ஹங்கிரி ஹெட்டடா ஸ்னிக்கர்ஸ். Ad number 8. सेंटर फ्रेश वाइको पोडू पूटे. Ad number 9. Don't you know that nothing can come between us, baby? Don't you know that no one can tear us apart? Disappear. Nothing comes between you. Durex Invisible, India's thinnest condom. So thin like it's not even there. Ad number 10. புயல் வரும் பாரு. இப்போ கடைசியா சமூக நல்லுணர்வு விளம்பர அறிக்கை. கவசத்தை அணிந்திடு கவனமாய் நீர். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. சீனாவின் புனித விலங்கு பன்றி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸ்டாப். நில்லுமேன். என்ன மேன் படம் எடுத்து வச்சிருக்கேன்? ஏன் சிரிக்கிறேன்? இல்லை சார், ராதேன்னு பாதி பேர் வச்சு நானே இப்படி இருக்கேன்னா பின்னாடி ஒருத்தன் ஜோடியா பேர் வச்சு வந்துட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்க போற யோசிச்சு பாருங்க. உன்னை படைச்ச கடவுள் மாட்டான்னு வச்சுக்க, அவனையும் பிடிச்சி ஜெயில போடுவான்டா.
கொண்டு வா, அவனுக்கு சேர்த்து டீல் பேசுவோம்.